ஹாய் ஹலாமி, இது உங்கள் ஃபிக்ஷன் வேர்ல்டு. நான் உங்கள் அம்மி ஃபேமிலியில் இருந்து அது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜங்குக்காவோட எஃப்எஃப் லாலெஸ் கேலக்ஸியோட பார்ட் 8 தான். போன பார்ட் வரைக்கும் பார்க்கலைன்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த எஃப்எஃப் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே, இப்போ நம்ம போன பார்ட் எப்படி முடிஞ்சதோ அப்படியே உள்ளே போகலாமா? போன பார்ட்டில் அந்த டே, அதாவது ஜங்குக்கோட அப்பா இறந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஜங்குக் உங்ககிட்ட கேட்டிருந்திருப்பான். நீங்களும் அவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்தவங்க இப்போது நான் சொல்கிறேன் அப்படின்னு அவன் முன்னாடி ஒரு மாதிரி தைரியமாக உட்காந்துட்ருக்குறீங்க. குழப்பமான ஜங்குக் ஆர்வத்தோட உங்கள் முன்னாடி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்றத கேட்குறதுக்காக ரெடியாக உட்காந்துட்டு இருக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே அந்த கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. இங்கே பாரு ஜங்குக், நான் இப்போ சொல்கிற விஷயத்த நீ எப்படி எடுத்துக்குவேன்னு எனக்கு தெரியல. நீ நம்புவியா, மாட்டியா, இல்லை கோவப்படுவியா, நான் போய் சொல்கிறேன்னு சொல்லுவியா, எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் இதுதான் நடந்துச்சு. நான் இவ்வளோ நாளும் இதை சொல்லாமல் இருந்ததுக்கும் ஒரு காரணம் இருக்குது. இப்போ நான் அவங்ககிட்ட சொல்கிறதுக்கும் காரணம் இருக்குது. நான் இந்த வீட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தப்போ எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் கிடைக்க மாட்டாங்களான்னு ரொம்ப தவிச்சிட்டு இருக்கிற டைமில் தான் நான் உன்னை பார்த்தேன். அப்போது இந்த குடும்பத்தில் நீயும் ஒருத்தனை தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு உன் மேலே கோவம் இருந்துச்சு. எனக்கு உன்னை பார்த்தோன்னே ஷாக்கிங்காக இருந்துச்சு. இருந்தாலும் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் நீ என்கிட்ட நடந்துக்கிட்ட விதம், நீ என்னை புரிஞ்சுக்கிட்டது, நான் தான் கொலை பண்ணிட்டேன்னு நீ என்னை நம்புனது, உன்னோட முன்கோபம் எல்லாமும் என்னை உன்கிட்டேருந்து சொல்ல விடாமல் தடுத்துச்சு. அதனால நான் எதையுமே சொல்லலை. எனக்கும் கோவம் வந்துச்சு. சரி, என்னோட இது போயிட்டோம், எப்படியா இருந்தாலும் எனக்கு ஹெல்ப் கிடைக்க போகிறதில்ல, அப்புறம் இதை சொல்லி என்ன பிரயோஜனம்னு நான் அப்படியே கோவத்தில் விட்டுட்டேன். சரி, அப்போது இப்போ எப்படி உனக்கு சொல்லணும்னு தோணுச்சு? அப்போ நீங்கள் டக்குன்னு அவனோட ஐஸை காண்டாக்ட் பண்ணுறீங்க, ஒரு மாதிரி பிளிங்க் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் உன்னை விட்டு நான் அங்கேருந்து போயிடுவேன். இந்த வீட்டில் இருக்கிற யாருமே நல்லவங்க இல்லை ஜங்குக். யாரையுமே நம்பாத. என்னதான் நீ இப்போது கெட்டவனாக இருந்தாலும் ஒரு நேரத்தில் உன்னை சுற்றி சுற்றி வந்திருக்கேன், அவ்வளோ லவ் பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் இப்போது உன்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஏய், உன்னை தான் கேட்குறேன், என்ன பார்த்துட்டே இருக்க? இப்போ மட்டும் எப்படி சொல்லணும்னு நினச்ச? அப்போ டக்குன்னு நீங்கள் ரியலைஸ் ஆகிட்டு அது அது அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதை நான் இப்போ சொல்ல விரும்பல, ஆனால் சொல்கிறேன். சரி, நீ என்ன தேவையில்லாமல் பேசிகிட்டே இருக்க? உனக்கு எனக்கு என்ன நினச்சேன்னு தெரியணுமா வேணாமா? சரி சரி சரி, கோவப்படாத, சொல்லு, கேட்குறேன். அப்போ நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு, அன்றைக்கி மார்னிங் எப்போவும் போல் எல்லாமே நார்மலாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குற எல்லா மேட்ஸும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உங்கள் அப்பாவுக்கு எப்போவுமே நான் தான் மார்னிங் காஃபி எடுத்துகிட்டு போவேன். அதே மாதிரி அன்றைக்கும் காஃபி எடுத்துகிட்டு போகலான்னு கிச்சன் போனப்போ அந்த மேட் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. எப்போவுமே கரெக்ட் டைமுக்கு பண்ணிவிடுவாங்க. ஆனால் அன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆச்சு. அந்த டைமில் கரெக்டாக ஒரு மெய்ட் உன்னை ஆலியா மேடம் கூப்பிடுறாங்க, என்னன்னு போய் கேளுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நானும் அவங்க ரூமுக்கு போனேன். அங்கே பார்த்தா கீழே காஃபி கொட்டிடுச்சு. அதை க்ளீன் பண்ண தான் உன்னை கூப்பிட்டேன். ஆனால் வேறு ஒரு மெய்ட் க்ளீன் பண்ணிட்டாங்க, நீ போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் எதுவுமே பெருசாக எடுத்துக்காமல் கீழே போயிட்டேன். அங்கே போனால் அந்த மெய்ட் காஃபி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. நானும் எடுத்துகிட்டு உங்கள் அப்பாவோட ரூமுக்கு போனேன். அவரோட டேபிளில் உட்காந்து ஏதோ ஃபைலில் பார்த்துட்டு இருந்தார். நான் கேஷுவலாக போய் காஃபியை வச்சுட்டு அங்கேருந்து போகும்போது என்னை கூப்பிட்டாரு. நானும் ஏதோ தேவைப்படுதுன்னு கூப்பிடுறாருன்ட்டு பக்கத்தில் போனப்போ டக்குன்னு என் கையை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி பண்ணார். எனக்கு அது ஒரு மாதிரியாக தப்பாக இருந்துச்சு. அதனால கையை உதறி விட்டுட்டு அங்கேருந்து சீக்கிரமாக வெளியே போகலான்னு அங்கேருந்து நகலும் போது என்னை டைட்டாக பிடிச்சி வச்சுட்டு என்கிட்ட ஒரு மாதிரி பேசினார். இதெல்லாம் பெரிய வீடு, இங்கே இப்படியெல்லாம் இருக்கும், இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணாதான் உன்னால் உன் லைஃப்பை ஒழுங்காக வாழ முடியும். நீ மட்டும் ஒத்துக்கிட்டா அதுக்கு நான் பணம் தரேன்னு தப்பாக பேசினார். எனக்கு அதை பிடிக்கல, கோவம் வந்துச்சு. இருந்தாலும் எனக்கு அங்கேருந்து தப்பிச்சு போனால் போதும்னு இருந்துச்சு. அவர்கிட்டேருந்து தப்பிச்சு வெளியே ஓடி வரலாமேன்னு நடந்து வந்தப்போ அவர் மறுபடியும் என்னை பிடிச்சிட்டு என்கிட்ட ஒரு மாதிரி தப்பாக நடக்க ட்ரை பண்ணார்.
அப்போ தான் ஒரு கோவத்தில் நான் அவரை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டேன். ஆனால் ஆனால் எனக்கு நல்லா தெரியும், நான் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது திரும்பி அவரை நான் பார்த்தேன். அவர் ஒரு மாதிரி கோவமாக எழுந்து நின்றுட்டு என்னை பார்த்து முறைச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் எனக்கு பயமாயிடுச்சு. அங்கேருந்து போனால் போதும்னு நான் 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 அங்கேருந்து தப்பிச்சு வேகமாக கிச்சன் போயிட்டேன் அப்படின்னு திக்கி திணறி ஒரு மாதிரி மறுபடியும் அந்த இன்சிடென்ட் நடந்த மாதிரியே யோசிச்சுக்கிட்டே நீங்கள் கண்ணீர் நிற்க அப்படி சொல்கிறீங்க. இதெல்லாம் கேட்ட ஜேகேக்கு இப்போ குழப்பமாகவும் இருக்குது, ஷாக்கிங்காகவும் இருக்குது. ஆனால் உங்ககிட்ட பொய் இல்லை அப்படிங்கிறது மட்டும் அவனுக்கு நல்லாவே தெரியுது. பிகாஸ் நீங்கள் அவ்வளோ ஒரு மாதிரி பயந்து போய் சொல்லிகிட்ருக்குறீங்க. அவனால் ஃபீல் பண்ண முடியுது. அவனால் இப்போது என்ன யோசிக்கிறதுன்னு கூட எடுத்துக்க முடியல. பிகாஸ் அவனோட லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ்னால் அது அவங்க அப்பாவுக்கு தான் அவன் கொடுத்துருந்துருப்பான். அவனுடைய லைஃப் டைம் ஹீரோ அப்படின்னு அவனுக்கு யோசித்தா அது அவனோட அப்பா மட்டும்தான். அவங்கள அவ்வளோ பிடிக்கும். இவ்வளோ நல்லவங்களா இருந்த ஒரு அப்பாவை இப்படி அவனுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் கேட்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அப்படியே எந்தவித உணர்ச்சியும் இல்லாமல் ஒரு மாதிரி கல் மாதிரி உட்காந்துட்ருக்குறான். நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஸோ அப்படியே இருந்தவன் டக்குன்னு அவனோட மொபைலையும் ஃபோட்டோயும் எடுத்துகிட்டு ரூம் விட்டு வேகமாக வெளியே போயிடுறான். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அப்படியே உட்காந்துருந்துட்டு டக்குன்னு அவங்க ஐஸ் எல்லாம் தொடச்சிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. அங்கே ஒரு லேண்ட்லைன் இருக்குது. ஸோ அப்படியே யோசிச்சவங்க டக்குன்னு ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த லேண்ட்லைன்லேருந்து யாருக்கோ கால் பண்ணுறீங்க. ஸோ ரிங் ஆகிட்டே இருக்குது, எடுக்கலை. ஒரு மாதிரி டென்ஷனாக மறுபடியும் கால் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அப்போது கால் பிக் ஆகுது. நீங்கள் சடனாக ஹலோ ஹலோ நான் வயன் பேசுகிறேன், நீங்கள் எதுவும் பேச வேண்டாம், நான் பேசுகிறது மட்டும் கேளுங்க, நான் முக்கியமான விஷயமா உங்களை பார்த்தே ஆகணும். இந்த பிரசிடெண்ட் ஹவுஸ்க்கு பின்னாடி ஒரு பில்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு, அங்கே வெயிட் பண்ணுங்கள், எப்படியாவது நான் வந்துடுறேன், முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறீங்க. இப்போ பெரிய ப்ரீத் அவுட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடுறீங்க. ஸோ ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே பார்த்தாலும் ஜங்குக்கு இன்னும் வரல. ஸோ அப்படியே ஒரு 5 நிமிஷம் யோசிச்சவங்க டக்குன்னு உங்கள் பேக்கை ஓப்பன் பண்ணி அதிலேருந்து அந்த ஜிப்லாக் கவரை எடுக்கிறீங்க. லைக் அந்த வீட்டிலேருந்து ஜங்குக்காவோட ரிங் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த கவரை எடுக்கிறீங்க. அதை அப்படியே கையில் வச்சு பார்த்துட்டே இருந்தவங்க டக்குன்னு பாக்கெட்டில் போட்டுட்டு பால்கனி வழியாக இறங்க ஆரம்பிச்சிடுறீங்க அந்த ரோப் வழியாக. ஸோ மார்னிங் டைம்ன்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நைட் டைம் கூட யாருக்கும் தெரியாமல் எப்படியோ ஓரளவு ஈஸியாக போயிடுவீங்க. மார்னிங் டைம்ன்றதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து போக வேண்டியது இருக்குது. ஸோ அப்படி இப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ எகிரி குதிச்சு வெளியே போயிடுறீங்க. ஸோ அப்படி இப்படின்னு ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அந்த பில்டிங் ஒர்க் நடக்கிற இடத்துக்கும் போய்ட்றீங்க. அங்கே போனால் யாருமே இல்லை, ஒரு மாதிரி காலியாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சுற்றி முற்றி தேடிக்கிட்டே உங்கள் 2 பேருக்கும் புரிகிற மாதிரி ஒரு சீக்ரெட் சைன் வச்சுருக்கிறீங்க. ஸோ அந்த சவுண்டை நீங்கள் கொடுக்கும்போது உள்ளே இருந்து அந்த பர்சன் வெளியே வராங்க. ஸோ டக்குன்னு நீங்கள் அந்த பில்டிங்குள்ளே போயிடுறீங்க. இப்போது 2 பேரும் ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு, இங்கே பாருங்கள், நான் வந்தது ஜங்குக்கு தெரியாது, அவனுக்கு தெரியறதுக்குள்ளே மறுபடியும் நான் போயாகணும். ஸோ நான் வந்த விஷயத்த சீக்கிரமாக சொல்லிவிட்டு கிளம்பிடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் டக்குன்னு பாக்கெட்லேருந்து அந்த ஜிப்லாக் கவர் எடுக்கிறீங்க. அதில் அந்த ரிங் இருக்குது ரத்தக்கரையோட. அவங்க ஒரு மாதிரி கொஸ்டினபிளாக அதை பார்க்குறாங்க. இதை நான் அந்த வீட்டிலேருந்து எடுத்தேன், எனக்கு இது கிடச்சிது, இது ஜங்குக்காவோட மோதிரம் தான், எனக்கு நல்லா தெரியும். வயன், நீ என்ன சொல்கிற, இது ஜங்குக்கோடதா? ஆமாம், இது ஜேகேயோடது தான், எனக்கு நல்லா தெரியும். அவன் காலேஜ் டேஸில் இந்த ரிங்கை எப்போவுமே அவன் கையில் வச்சிட்ருப்பான். அவனுக்கு இந்த ரிங்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போது அது அவன் கையில் இல்லை, கேட்டால் மழுப்புறான். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வீட்டில் இருக்கிற பையன் தான் இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம். ஆனால் அது ஜங்குக்கா இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். எப்படியா இருந்தாலும் இது ஜங்குக் பண்ணது தான்னு எந்த எவிடன்ஸும் இல்லாமல் நம்மளால் போய் பேச முடியாது. அதனால எனக்கு எவிடன்ஸ் வேணும். எப்படியாச்சும் இந்த ரிங்கை டெஸ்ட்டுக்கு கொடுத்து இதில் இருக்கிற அந்த ரத்தக்கரை அப்புறம் ஏதாவது சாம்பிள்ஸ் கிடச்சதுன்னா அதையும் யாரோடதுன்னு செக் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக எனக்கு தெரியும் இது ஜங்குக்காவோடது தான்னு. ஸோ ப்ரூஃபோடு தான் நம்ம போய் எதுவாக இருந்தாலும் பேசணும். ஆனால் வயன், இதை ஜேகே பண்ணியிருப்பான்னு நீ நம்புறியா? அப்போ உங்ககிட்ட வார்த்தையே இல்லை, அப்படியே அமைதியாகிறீங்க. ஜேகேவை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடுறீங்க.
அவனோட தாட்ஸ் ஃபுல்லாக உங்கள் மைண்டில் ஓட ஆரம்பிக்குது. உங்கள் கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே கண்ணீர் கொட்டுது. உங்கள் முகத்தில் எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. அதை அப்படியே நீங்கள் வைப் பண்ணிவிட்டு, யாராக இருந்தாலும் தப்புனா தப்பு தான். இப்போது எனக்கு கிடச்சிருக்கிற இந்த க்ளூஸை வச்சு தான் நான் உண்மையாக யார் தப்பு பண்ணியிருக்காங்களோ அவங்க கண்டுபிடிக்க முடியும். ஸோ என்ன நடந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நான் பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுப்பேன். ஆனால் வயன், நீ ஜேகேவை லவ் பண்ணுற, பண்ண, இப்போ பண்ணல, பொய் சொல்கிறியா வயன்? அங்கிள் ப்ளீஸ், இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேண்டாம். நீங்கள் எனக்கு கேட்ட ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்கள் ப்ளீஸ், போதும் அது. சரி வயன், நான் பார்க்குறேன். அப்புறம் ஜிமன் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறான். அவன் உன்னை நினச்சி ரொம்ப கவலைப்படுறான். உன்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டான். அப்போ நீங்கள் நல்லாவே ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் அழுதுட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, நானும் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அவன்கிட்ட சொல்லுங்கள், சீக்கிரமாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் அவனை பார்க்க வருவேன், வேறு எதையும் அவன்கிட்ட சொல்லாதீங்க ப்ளீஸ். அப்போது உங்களுக்கு காயம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த காயத்தோட தழும்பெல்லாம், அதாவது காயம் இல்லை, ஆறிடுச்சு, அதோடைய தழும்பு அங்கங்கே இருக்குது. அது அங்கிள் அப்படியே பார்த்துட்டு, வயன் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்களா? அப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உங்கள் கை காலெல்லாம் பார்த்துட்டு, அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் இதை பற்றி எதுவும் ஜிமன் கிட்ட சொல்லிடாதீங்க, அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான், அவனுக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம், அவனுக்கு இங்கே நடக்கிற இந்த பிரச்சனை பற்றி தெரியுமா, நான் இந்த கேஸில் மாட்டிகிட்ருக்கிறது. அப்போ அங்கிள் ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாரு. ஷோ சரி பரவாயில்ல, அண்ணா நீங்கள் சொல்லிடுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், ஜஸ்ட் என் மேலே டவுட் மட்டும்தான் இருக்குது, அதனால் இந்த கேஸ் போயிட்டுருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள், மற்றபடி எனக்கு இந்த மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு, என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க, காயம் ஆகிடுச்சுன்னெலாம் எதுவுமே சொல்லாதீங்க, புரியுதா? அப்புறம் அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் எதையாவது பண்ணி கொல்ல போய் விட்டுருவான். ஸோ தயவு செஞ்சு அவனை கொஞ்சம் காம் டவுனாக இருக்கிற மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். அவன் என்னை நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது. நான் கண்டிப்பாக நான் திரும்ப அவனை பார்க்க வருவேன்னு நான் சொன்னேன்னு சொல்லுங்கள், சரியா? அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அங்கிள் அப்படியே ஒரு மாதிரி கண்ணீர் தேங்கி நிற்க, கண்டிப்பாக நீ திரும்ப வந்துடுவேல்ல, எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு வயன் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு, அவர் அப்படியே ஒரு மாதிரி டியரி ஐஸோடு பார்க்குறீங்க, அவரும் உங்களை டியரி ஐஸோடு பார்க்குறாரு. டக்குன்னு நீங்கள் அவரை ஹக் பண்ணிவிட்டு அழுகுறீங்க. ஸோ அவருமே ஒரு மாதிரி அழுதுட்டு உங்களை டேப் பண்ணி கொடுத்துட்டு, உனக்கு எதுவும் ஆகாது வயன், எப்படி இருந்தாலும் உன்னை காப்பாற்றுறதுக்கு நான் ஜிமன் எல்லோரும் இருக்கோம், கண்டிப்பாக உனக்கு எதுவும் ஆக விட மாட்டோம், எதுவாக இருந்தாலும் நம்ம சேர்ந்து பார்த்துக்கலாம், புரியுதா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்களும் ஓகேன்னு தலையாட்டிட்டு, சரி அங்கிள் நான் கிளம்புறேன், இதுக்கு மேலே இங்கே இருந்தால் அப்புறம் ஏதாவது டவுட் ஆகிடும், அண்ட் ஜங்குக்கு வேறு ரூமுக்கு வந்துட்டான்னா பெரிய பிரச்சனையாகிடும், நான் கிளம்புறேன், சரியா? நீங்கள் கேர்ஃபுல்லாக போங்க, எதுவாக இருந்தாலும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு நீங்கள் அங்கேருந்து வெளியே வந்து, எப்படி நீங்கள் அந்த ரூம் விட்டு வெளியே போனீங்களோ அதே மாதிரி அந்த ரூம்குள்ளேயே வந்துடுறீங்க. ஸோ அங்கிளும் அங்கேருந்து வெளியே கிளம்பி போயிடுறாரு. இந்த பக்கம் வெளியே போன ஜங்குக் நேராக நீங்கள் அன்றைக்கி நைட்டு ஒரு வீட்டுக்கு போயிருந்துருப்பீங்கள, அந்த வீட்டு பக்கமாக காரை ட்ரைவ் பண்ணிகிட்டே போகிறான். ஸோ அந்த வீட்டுக்கு வெளியே, அதாவது யாரும் பார்க்காத தூரத்தில் அவன் காரை ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த வீட்டையே பார்த்துட்ருக்குறான். அது யாரோட வீடு, அங்கே ஏன் இவ்வளோ ப்ரொடெக்ஷன்ஸ், அந்த வீட்டில் அப்படி என்ன இருக்குது, என்ன நடந்துச்சு அப்படின்னு அவனுக்கு எதுவுமே தெரியல. ஸோ மொபைல் எடுத்து அந்த வீட்டை அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறான். ஃபோட்டோ எடுத்து யாருக்கோ அனுப்பிட்டு கால் பண்ணுறான். ஹலோ, நான் உனக்கு ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருக்கேன், அந்த ஃபோட்டோவில் இருக்கிற வீடு யாரோடது, அங்கே என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக செக் பண்ணி எனக்கு சொல்லு அப்படின்றான். இப்போ அந்த பக்கம், ஓகே சார், கண்டிப்பாக நான் சீக்கிரமாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார். ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறான். இப்போது அப்படியே கார்லேயே உட்காந்துட்டு அந்த வீட்டையே பார்த்துட்டு, இன்னும் என்னென்ன சீக்ரெட்ஸ்லாம் உனக்குள்ளே வச்சுருக்க வயன், எனக்கு ஒன்றுமே புரியலை, நீ கண்டிப்பாக என்கே பொண்ணு இல்லை, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் இந்த என்கேக்குள்ளே அதுவும் உனக்கு தெரிஞ்ச ஒரு வீடா, அது மட்டும் இல்லாமல் அது நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது,
இது எப்படி எனக்கு தெரியாமல் போச்சு? அதை அதை நான் எப்படி மிஸ் பண்ணேன்? எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. சீக்கிரமே இங்கே என்ன நடக்குது, நீ எதுக்காக இங்கே வந்தன்றதையும் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காரை ரிவர்ஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ அப்படியே அவங்க பாஸ்ட் லைஃப்குள்ளே போனால் அந்த அன்னைக்கு நைட்டு ஜங்குக்கை நீங்கள் கிஸ் பண்ணியிருந்திருப்பீங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே ஜங்குக் உங்களை பார்க்குறதுக்காக ரொம்ப ஆசையாக ஆர்வமாக காலேஜ்க்கு வரான். ஆனால் நீங்களும் ஜாயும் காலேஜ்க்கு வரவே இல்லை. ஸோ ஒரு 2 நாள் போகுது, நீங்கள் காலேஜ்க்கு வரல. ஸோ என்னாச்சோ ஏதாச்சோன்னு யோசிச்சுட்டு உங்களை மீட் பண்ண வரலான்னு நெக்ஸ்ட் டே யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜாய் மட்டும் காலேஜ்க்கு வரா. ஸோ ஜாயை பார்த்த ஜங்குக் வேகமாக அவகிட்ட போயிட்டு, ஜாய் என்னாச்சு? ஏன் 2-3 நாளாக காலேஜ்க்கு நீங்கள் வரவே இல்லை? ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அவன் கேட்க, இப்போ ஜாய் அப்படியே ஒரு மாதிரியா கொஞ்சம் டல்லாக தான் இருக்கிறா. பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை ஜங்குக், அவ்வளோலாம் நீ பயப்பட வேணாம். அன்றைக்கி மழையில் நனைஞ்சோம்ல, அது 2 பேருக்கும் ஒத்துக்கல, அதனால ஃபீவர் ஆகிடுச்சு. ஸோ காலேஜ் லீவ் போட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். இன்றைக்கி எனக்கு க்யூர் ஆகிடுச்சு. நான் அவள் கூட இருந்து பார்த்துக்கிறேன்னு தான் சொன்னேன். அவள் தான் எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்கணும் அண்ட் நானுமே இப்போ பெட்டராக தான் இருக்கேன், நீ காலேஜ் போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நான் அனுப்பி வச்சுட்டா. அதான் நான் வந்துட்டேன். இருந்தாலும் எனக்கு மனசே இல்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்க. இப்போது கேட்டு முடிச்சதும் அடுத்த ஒரே வார்த்தை பேசலை ஜங்குக். அங்கேருந்து வேகமாக கிளம்புறான். ஏய் ஜங்குக், எங்கே போகிற? கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நீ கிளாஸ் போ, நான் அப்புறமா வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வேகமாக பைக் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி உங்கள் வீட்டுக்கு தான் வரான். ஸோ ஜங்குக் அங்கே தான் வருவான்னு ஜாய்க்கும் தெரியும். அவளும் லைட்டாக சிரிச்சுட்டு கிளாஸ்க்கு போயிடுறா. நேராக வீட்டுக்கு வந்த ஜங்குக் காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறான். நீங்கள் இப்போ தான் டேப்லெட் போட்டுட்டு டைனிங் டேபிள் மேலே அந்த வாட்டர் கிளாஸை வைக்கிறீங்க. ஸோ காலிங் பெல் சவுண்ட் கேட்டதும், என்ன இவ தான் காலேஜ் போக சொன்னனே, மறுபடியும் வந்துட்டாளா அப்படின்னு யோசிச்சுட்டு, ஜாய் நான் தான் உன்னை காலேஜ் போக சொன்னேன்ல, ஏன் இப்போ மறுபடியும் வந்த? போ, இன்றைக்கி கிளாஸ் கட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணால் அங்கே ஜேகே. அவனை பார்த்ததும் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக தென் ஒரு சர்ப்ரைஸ் ஆகிட்டு, ஜங்குக் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறீங்க. அவன் டக்குன்னு உள்ளே வந்துட்டு உங்கள் நெத்தியில் தென் உங்கள் கழுத்துலலாம் கை வச்சு பார்த்துட்டு, என்ன வயன் ஃபீவரா? இப்போ எப்படி இருக்க? ஓகேவா? டேப்லெட் எடுத்துக்கிட்டியா? ரொம்ப முடியலையா? ஹாஸ்பிட்டல் போகலாமா என்ன அப்படின்னு கேட்க, செக்கே ஸ்டாப், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் இப்போ நல்லா தான் இருக்கேன், நாளைக்கு காலேஜ் வந்துடுவேன், எனக்கு ஒரு நாள் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன், அவ்வளோதான். என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளோ பதற அப்படின்னு நீங்கள் கேட்க, அவன் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக அப்படியே உங்களை பார்த்துட்டு இருக்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சுட்டு, என்னாச்சு ஜங்குக், ரொம்ப பயந்து போயிட்டியா என்ன அப்படின்னு கேட்க, அவன் அப்படியே ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டு, அதான் நான் அன்றைக்கே சொன்னேன்ல, மழையில் நனையாதன்னு பார்த்தியா, இப்போ பாரு ஃபீவர் வந்து நீ தான் கஷ்டப்பட்டுட்ருக்க அப்படின்னு அவன் கத்த. நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. லைக் அவனுக்கு உங்கள் மேலே ஒரு அக்கறை இருக்குன்றது நல்லாவே தெரியுது. சரி இப்போ என்ன? ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஃபீவர்லாம் போயிடுச்சு, கொஞ்சம் டயர்டாக இருக்குது, அவ்வளோதான். நாளைக்கு நான் காலேஜ் வந்துடுவேன், நீ இப்போது கிளம்பு, கிளாஸ் தேவையில்லாமல் கட் பண்ணுறாத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே அவன் கேஷுவலாக நடந்து உள்ளே போய் சோஃபாவில் உட்காரா. நீங்களும் பின்னாடியே போயிட்டு, சரி இரு, நான் போய் உனக்கு காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் ஜஸ்ட் உன்னை பார்க்கலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கை பிடிச்சி இழுத்து ஆப்போசிட் சைடில் உட்கார வைக்கிறான். நீங்களும் உட்காந்துட்டு, சரி 2 நாள் வரலந்தோம் இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டே என்ன அப்படின்னு கேட்க, இப்போ ஜங்குக் அப்படியே ஒரு மாதிரி உங்களை பார்க்குறான். லைக் எல்லாம் தெரிஞ்சுட்டு தெரியாத மாதிரியே கேட்குறா பாரு அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்களும் ஒரு மாதிரி சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்குறீங்க. இப்போ தான் நீங்கள் கிஸ் பண்ணது உங்களுக்கு ஞாபகம் வர நீங்கள் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு அதை ஹைட் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அப்போ ஜங்குக் அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்கிறது உங்களுக்கு என்னமோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு, என்ன ஆச்சு, ஏன் இப்படி அமைதியாக உட்காந்துட்டே இருக்க, ஏதாவது பேசுனா பேசு, இல்லை காலேஜில் கிளாஸையாவது அட்டன் பண்ண போகலாம்ல அப்படின்னு கேட்குறீங்க. இப்போது ஜங்குக் அப்படியே ஒரு மாதிரி அவங்கக்கிட்ட லைட்டாக நகர்ந்து வந்துட்டு, உடம்பு சரியில்லைனா ஒரு கால் ஆர் மெசேஜ்லையாவது சொல்லியிருக்கலாம்ல, அன்றைக்கி நைட் அப்படி நடந்ததுக்கப்புறம் சடனாக லீவ் போட்டேன்னா நான் என்னென்னு எடுத்துக்கிறது அப்படின்னு அவன் கேட்க, இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சுட்டு, என்னைக்கு என்ன நடந்துச்சு,
அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ அவன் அப்படியே ஒரு மாதிரி வேணும்னே கேட்குறா பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையில் பார்க்குறான். இப்போ நீங்கள் அப்படியே லைட்டாக சிரிக்கிறீங்க. அவன் அப்படியே ஒரு மாதிரி கிட்ட வந்து உங்க பக்கத்தில் உட்காந்துட்டு, "என்னடி வேணும்னே வம்பிழுத்து பார்க்குறியா?" "அ நான் ஒன்று எதுவும் வம்பிழுக்கலையே. நீ கேட்ட, நான் உனக்கு பதில் சொன்னேன். நீ அரையும் குறையுமா கேட்டா அப்போ எனக்கு எப்படி புரியும்? தெளிவா சொல்லு." "ஓ, அப்போது நான் என்ன கேட்குறேன்னு உனக்கு புரியல அப்படி தானே? சரி, நான் டைரெக்டாகவே கேட்குறேன். அன்னைக்கு என்னை நீ கிஸ் பண்ணிட்டு போயிட்டு சடனாக லீவ் போட்டேன்னா நான் என்னென்னு எடுத்துக்கிறது?" ஆம், "ஏன் பயந்துட்டியா?" "ஹே, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றீ." "என்ன சங்கு பாடி பொடியெல்லாம் வருது?" "இன்னும் நீ டென்ஷன் பண்ணா அப்புறம் இன்னும் நிறையா வரும். ஒழுங்கா நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஏன் எனக்கு கால் பண்ணி சொல்லலை?" "சொல்லியிருந்தா இப்படி துடிச்சு பிடிச்சி என்னை பார்க்குறதுக்காக ஓடி வந்திருப்பியா?" "ஓ, அப்போது நான் வரணுன்றதுக்காக நீ சொல்லாமல் இருந்தியா?" "நான் சொல்லாததுனால தானே நீ இப்போ வந்த. அப்போது நான் வரணுன்னு நீ எதிர்பார்த்தியா?" "எதிர்பார்த்தா தப்பா?" "அப்படின்னா அந்த எதிர்பார்ப்போடைய முக்கியமான மெயினான அர்த்தத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா?" அதான் அன்றைக்கி நைட்டே நான் டைரெக்டாக சொல்லிட்டேனே. ஆனால் எனக்கு டைரெக்டாக கேட்கணும் போல இருக்கே. அதான் உனக்கே புரிஞ்சிருச்சுல, அது எதுக்கு டைரெக்டாக சொல்லிக்கிட்டு? ஆனால் சொல்லணுமே. சரி, நீ சொல்லு. ஆனால் நான் சொல்லி கேட்குறத விட நீ சொன்னால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படியா? அப்போ நானும் நீ சொன்னால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொன்னால் இப்போ நீ என்ன சொல்லுவ? ஓ, அப்படின்னா உனக்கு என்னை பார்த்தா ஷையாக இருக்குதா? இங்கே பாரு, அன்றைக்கி அத்தனை பேருக்கு மத்தியில் யாரை பற்றியும் இதை பற்றியும் யோசிக்காமல் உன்னை கிஸ் பண்ண தெரிஞ்ச எனக்கு இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு என்ன ஷை வந்துட போகுது? அப்போ சொல்லுடி அப்படின்னு கேட்க, இப்போ நீங்கள் எதையுமே யோசிக்காமல் அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி ஷை ஆகி சிரிச்சுக்கிட்டு அவனோட லேப்பில் டக்குன்னு ஏறி உட்காந்து அவனுடைய நெக்கை அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிக்கிறீங்க. அவன் அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியமாக தென் ஒரு மாதிரி ஹாப்பியாக அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கிறான். அப்போ நீங்கள் ஒரு மாதிரி ஷையாக சிரிச்சுக்கிட்டு அவன் ஃபேஸ் கிட்ட போயிட்டு, "நான் இப்போது பேஷண்ட்டாக இருக்கேன். என்கிட்ட நீ ஹெல்த் பற்றி மட்டும்தான் கேட்கணும், வேறு எதுவும் கேட்கக்கூடாது. நான் க்யூராகி வந்ததுக்கப்புறமா இதெல்லாம் வச்சுக்கோ. என்ன புரிஞ்சுதா?" அப்படின்ட்டு அவனோட நோஸ் பிடிச்சி லைட்டாக ஆட்டி விட்டுட்டு அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே எழுந்துக்க, இப்போ டக்குன்னு அவங்க கையை பிடிச்சி இழுத்து அவங்க மடியில் உட்கார வச்சு அவங்க ஹிப்பை டைட்டாக பிடிக்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக நர்வஸ் ஆகிட்டு அவனை பார்க்குறீங்க. "நீ பேஷண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நீ சொல்கிறதுனால உனக்கு இன்னும் உடம்பு சரியில்லாமல் ஆகிடுமா என்ன? அப்படியே ஆனாலும் நான் சரி பண்ணிக்கிறேன். இப்போ சொல்லு." "ஜேகே, உனக்கு இப்படியெல்லாம் பேச தெரியுமா என்ன?" "ஏய், சமாளிக்காதடி, சொல்லு, எனக்கு கேட்கணும் இப்போவே." ஜங்கு, இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா?" "சரி சரி, ஓகே." அப்படின்ட்டு கொஞ்சம் நீங்கள் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு அவனை அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவன் உங்கள் வார்த்தைக்காக அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்கான். "எனக்கு ஏன் ஒன்றா பிடிச்சிது, எதனால் உங்ககிட்ட நான் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறேன் அதுதான் எனக்கு தெரியல. அதுக்கெல்லாம் நீ ரீசன் கேட்டாலும் என்கிட்ட இல்லை. எல்லா பசங்க மாதிரி தான் நீயும். ஆனால் ஏன் நான் யாருக்கிட்டேயும் ஆகாத ஒரு மாதிரி ஜெல் உங்ககிட்ட ஆகிட்டேன். உங்ககிட்ட ஈஸியாக நான் ஜெல் ஆகிட்டேன். அது ஒரு மாதிரி எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் நான் கொஞ்சம் உன்னை வாட்ச் பண்ணேன். நீ கொஞ்சம் நல்லவனாக தான் இருக்க." "அப்படியா? ஸோ ஓகே, பிடிச்சிருந்துச்சு. அதனால் பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி?" பிடிச்சிருந்ததுன்னா பிடிச்சிருந்தது, அவ்வளோதான்." "ஏய், ஏன்டி இப்படி பண்ணுற? இவ்வளோ தூரம் சொல்லிட்டேன், அந்த ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு உனக்கு அப்படி என்னடி?" அப்போ நீங்கள் நல்லா சிரிச்சுட்டு அவனோட ஷர்ட் பிடிச்சி பக்கமாக இழுத்துட்டு, "ஜேகே, சொல்லுடி, ஐ லவ் யூ." கேட்டுச்சா? ஐ
லவ் யூ அப்படின்ட்டு க்யூட்டாக ஒரு கிஸ் பண்ணிட்டு அவனை பார்த்து சிரிக்கிறீங்க. அவன் அப்படியே பயங்கரமாக சிரிச்சிட்டு உங்களை மறுபடியும் இழுத்து அந்த சோஃபாலே தள்ளிட்டு உங்கள் மேலே வந்து அப்படியே அழகாக கிஸ் பண்ணிட்டுருக்கான். ஒரு லாங் கிஸ். நீங்கள் ஒரு மாதிரி பயங்கர ஷை அண்ட் ஹாப்பியில் சிரிச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த கேஸ் அப்படியே ஒரு மாதிரி லென்த்தியாக போய்கிட்டு இருக்குது. இப்போ அப்படியே ப்ரெசண்ட்டில் ஜங்குக் அவனோட ரூமுக்கு வரும்போது நீங்கள் சேம் அதே மாதிரி சோஃபாவில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவனுக்கு அந்த ஞாபகங்கள்லாம் வர ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே உங்கள் கிட்டே வந்து நேல் டவுன் பண்ணி உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி உங்களை பார்த்து ரசித்தவன் எழுந்திரிச்சு போயிடுறான். நீனாலும் தயக்கம் காட்டாதே.